ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எல்லாம் சமைச்சிருக்கேன் தான் vlog-ஆக பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாகவே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் எல்லாமே முடிச்சிருவேன். அதெல்லாம் தான் vlog-ஆக எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து பாட்டில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியும் வைக்கணும். அதுவும் வச்சுட்டு அப்புறம் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் ஆப்பம் தான் பண்ண போகிறேன். நேற்று மாவரைக்க டோட்டலாக மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வேறு ஆப்ஷனே இல்லை. இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணலான்னு தான் பிளான் இருக்குது. கோதுமை மாவில் இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நேற்று நைட்டே கொஞ்சம் ரைஸும் அப்படியே வச்சுருந்தேன், நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே இனி அரைச்சிட்டு அப்புறம் அப்படி நம்ம லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 hour ஆக்கப்போ இதுவும் ரெடியாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இன்ஸ்டன்ட் ஆப்பத்துக்கு கொஞ்சம் ரைஸ் நேற்று வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதுவும் அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு, சால்ட்டு, அப்புறமா ஈஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். நான் ஆக்சுவலாக 2 இது போட்டிருக்கேன். கோதுமை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தானே, எங்கள் 4 பேருக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக சுகரும், அப்புறம் ஈஸ்ட் இவ்வளோ போட்டு அரைச்சிட்டு வச்சிட்டோன்னா 1 hour கழியப்போ கரெக்டாக இருக்கும். மாவும் ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் இனி லன்ச்சு பண்ண வேண்டியது தான். அப்புறம் 1 hour கழித்து பார்க்குறப்போ இதுவும் ரெடி ஆகிருக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார், அப்புறம் ரைஸ் இதெல்லாம் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே ரைஸும் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். அதுவும் அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி சாம்பார் பண்ண வேண்டியதான். ஸோ கொஞ்சம் காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இனி அப்படியே சாம்பார் பண்ண வேண்டியதான். நான் பிரிஞ்சாலுக்கு பதிலாக எக் பிளான்ட் தான் போட்டுக்கிறேன். பிரிஞ்சால் இல்லை, இங்கே கிடைக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதனால் எக் பிளான்ட் போட்டிருக்கிறேன். இங்கே நிறைய கேரட் கிடைக்கும். ஆக்சுவலாக கேரட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு கேரட் கொடுத்துடுவேன். எல்லாத்துலேயுமே கேரட் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கும். பசங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி பேக் பண்ணுறப்போ அதெல்லாமே வச்சு விடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒரு பேபி பீன்ஸ் தான். இதுவும் இங்கே யூஸ்வலாக நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால் அதுவும் போட்டிருக்கிறேன். காயெல்லாம் வதக்கிட்டு நீ சாம்பார் வச்ச வேண்டியதான். அப்புறம் அப்படியே சைட் பை சைட் மற்ற வேலையும் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே சாம்பார் ரெடி ஆகட்டும். நம்ம இப்போ பொரியலுக்கு வந்து பொட்டேட்டோ கட் பண்ணிடலாம். இன்றைக்கி சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு காயெல்லாம் வெந்துடுச்சு. இங்கே வந்து மாவும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஆப்பம் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்களுக்கும் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இனி என் பசங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அவங்க கிளம்புறதுக்கு. இங்கே அப்பமும் பண்ணிவிட்டேன். இனி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். அப்போ ரெடியாக இருக்கும். குழம்பு பொடி போட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன்.
குழம்பு பொடியை சால்ட்டும் மட்டும்தான் போடுவேன். இங்கே பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. சாம்பாரும் காய் வெந்துருச்சு. இனி சாம்பார் ரெடி பண்ணணும். இங்கே ஆப்பமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே இன்றைக்கி ஜூஸ்க்கு வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஜூஸ் ரெடி பண்ண வேண்டியதான். பாதாம் பீல் பண்ணிகிட்ருக்கிறேன். சைட் கேப்பில் பசங்களை போய் குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். பசங்க எந்திரிச்சிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களையும் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு. இனி வந்ததும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஜூஸும் ரெடி ஆகிடுச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூடவே அப்படி பசங்க ஜூஸும் குடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் கிளம்பிட்டேன். இனி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ண விடணும். வந்து தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணணும். இன்றைக்கி என்னமோ சின்னது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன் இல்லையா? ஸோ அதுலேயே பொட்டேட்டோ ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ணினேன். இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து விட்டுருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் டே தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அவள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரைஸ் கொடுத்து விட்டுருந்ததும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்திருந்தா. ஸோ நல்லா தான் இருந்திருக்கும் போல். அதுதான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க 2 பேருமே. ஸோ இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அவங்கள நான் ட்ராப் பண்ணிட்டும் வந்துட்டேன். இனி நானும் இவங்களும் சாப்பிட வேண்டியதான். அப்படி நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். அப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன்னு ஃபைனலாக காமிக்கிறேன். சாம்பார், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அங்கே ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, ஜூஸும் காலி ஆகிடுச்சு. ஓகே, நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பாய்.